வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நேத்திக்கான ஹைலைட்டாக என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு நவராத்திரி மூலமாக அறிமுகமான சரண்யா விஜயராஜன் அந்த குடும்பத்தினர் நேத்திக்கு மாலை வந்தாங்க. அவங்க அழகான இந்த பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆச்சரியம் என்னென்னா, நேத்திக்கு தான் யானைப்படை நம்ம வச்சு ஆராதனை பண்ணியிருந்தோம். யானைப்படை வச்சு அதே மாதிரி பூஜை ரூமில் பிள்ளையாரையும் அம்பாளையும் சேர்த்து வச்சுருந்தேன். வராகி அம்மனும் பிள்ளையாரும் ஒரே தட்டில் அலங்காரம் பண்ணியிருந்தேன். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வராகி அம்மனுடைய முகத்தையும் வச்சு நேற்று பூஜை பண்ணியிருந்தேன். நேற்று பிள்ளையார் வீட்டுக்கு வந்தது எனக்கு ஏதோ ரொம்ப வைப்ஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா யானை அப்படின்னாலே யானை முகத்தோன் தானே பிள்ளையார். அதனால் எனக்கு இவர் ஈஸி சேரில் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக நாட்டு நடப்பு செய்திகளை எல்லாம் படிச்சிட்ருக்கிற மாதிரி இரண்டு பக்கமும் மூஞ்சூர் இருக்கிறது ஒரு க்யூட்னஸ். ஏன்னா ஒரே ஒரு பக்கம்தான் மூஞ்சூர் இருக்கும் பொதுவாக. அதுமாரி கற்பக விருட்சம் மாதிரி ஒரு மரத்தடியில் உட்காந்து இவர் ஈஸி சேரில் அப்படி படிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சிலை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பறவைகள் ரொம்ப பிடிக்கும், பிள்ளையார் பிடிக்கும், எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள், மயில் வந்திருக்கு மேலே அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நேற்று நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம். என்ன அவங்கள்ட்ட நான் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. நீங்களே சொல்லி இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியல. ஏன்னா அவங்க மகனுடைய படிப்பு டெஸ்டெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சங்கடப்படுத்த அவங்களுக்கு காலதாமதமாக்க நான் விரும்பலை. அதனால் அவங்களுக்கு பதிலாக நான் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை உங்களோட என்னுடைய அந்த பிள்ளையார் கலெக்ஷனில் இவரும் ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் அஸ்வாரூடா வாராகிக்கு தான் பூஜை பண்ணியிருக்கேன். ஏன்னா நந்தினிஸ் வைப்ஸில் தினந்தோறும் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் நம்ம வாராகி அம்பாளுடைய மகாத்மியத்தை பார்த்துட்டு வர்றோம். நேற்றுக்கு நம்ம யானைப்படை பார்த்தோம், தேர்ப்படை யானைப்படை நிறைவு செஞ்சிட்டோம். இன்றைக்கி நம்ம குதிரைப்படை பார்க்க போகிறோம். குதிரைப்படை வர்றதுனால குதிரை மேலே அமர்ந்து வரக்கூடிய வாராகி அம்பாளுக்கு இன்றைக்கி பூஜை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இன்றைக்கி அஸ்வாரூடா வாராகி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ராமர் அஸ்வமேத யாகம் நடத்தினார். அஸ்வம்னா குதிரை அப்படின்னு அர்த்தம், குதிரையினுடைய முகம். அப்போது ஹயக்ரீவருக்கு குதிரை முகம் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த மாதிரி பெருமாள் அவதாரத்திலையுமே கல்கி அவதாரம் குதிரை மேலே ஏறி வரக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே தான் அந்த கலியுகம் முத்தி போகும்போது, களி முத்தும் போது, அதாவது பெருமாள் தன்னுடைய 10வது அவதாரமாகிய கல்கி அவதாரம் அப்படிங்கிறது குதிரை மேலே வாள் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு அவதாரமாக நிகழப்போகுது அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ குதிரை அப்படிங்கிறது ஒரு போர்க்களத்தில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்து பூஜை அறையில் அஸ்வாரூடா வாராகி அம்பாளுக்கு தான் பூஜை நடந்திருக்கு. இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, குதிரை மேலே பவனி வரக்கூடிய அம்பாளாக இருக்காங்க. சேனாதிபதி தளபதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக குதிரையை அடக்கி ஆள்ற ஒரு திறன் அவங்களுக்கு இருக்கணும். தேர் செலுத்துறதா இருக்கட்டும், யானையை அடக்கிறதா இருக்கட்டும், குதிரை மேலே பவனி வர்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறவங்க தான் சேனாதிபதியாக இருக்க முடியும். சாதாரணமாக ஒரு ராஜ பரிபாலனத்தில் சேனாதிபதியாக இருக்கணும்னாலே இவ்வளவு திறமை அப்படின்னா, வாராகி அம்பாள் ஸ்வரூபம் அப்படிங்கும்போது அவங்க குதிரையை எப்படி அழகாக செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இவங்களுடைய 4 கரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு கையில் சங்கு வச்சிட்ருக்காங்க, இன்னொரு கையில் கொடி பறக்குது. வெற்றிக்கான கொடி பறக்கக்கூடிய வகையில் இவங்க களத்தில் இறங்குறாங்க. அப்போது வெற்றி கொடி அப்படிங்கிறது அதை சிம்பாலிசமாக காட்டுற வகையில் அந்த கொடி பறக்கக்கூடிய கொடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் சங்கு ஊதி தான் ஒரு போரினுடைய துவக்கம் இருக்கும். நம்ம மகாபாரத போர் காலத்தில் சங்கு ஊதி தான் முதல்ல அந்த போரை தொடங்குவாங்க. நிறைய நல்ல காரியங்கள் நிகழும் போதெல்லாம் சங்கு ஒலிக்கிறது ரொம்பவே சிறப்பானது. அந்த மாதிரி நம்ம சங்குகளை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கையில் சங்கு ஏந்தி ஒரு கையில் கொடி, வெற்றி கொடியை ஏந்தி வரக்கூடிய அம்பாளா தான்
அஸ்வாரூடா வராகி இருக்காங்க. இவங்களுடைய இன்னும் 2 கரங்கள் அபய வர ஹஸ்தங்களாக இருக்குது. பயத்தை போக்கக்கூடிய அம்பிகையாகவும் வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பிகையாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அஸ்வாரூடா வராகியை வணங்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எதிரிகள் பலம் இழப்பாங்க. அதுதான் மெயினாக. இப்போ எதிரிகள் ரொம்பவே உக்கிரமாக இருக்கும்போது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. பிஸ்னஸில் போட்டி, பொறாமை அல்லது குடும்பத்திலேயே நம்மளை எதிர்த்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னா அஸ்வாரூடா வராகியை வணங்குறது மூலமாக எதிரிகளுடைய பலம் குறையும். அவங்க பேரலைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பேரலைஸ்டுன்னும் போது அவங்க முடக்கப்பட்ட வகையில், அவங்களுடைய பலம் குன்றி போன வகையில் இருக்கிறத நம்ம உணர முடியும். அப்போ எதிரிகள் பலம் குன்றின நேரத்தில் நம்ம அவங்கள வீழ்த்துறது ஈஸியாக இருக்கும். அது அன்புனால் வீழ்த்துறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஆதிக்கத்தினால வீழ்த்துறதா இருக்கட்டும், அது அவங்களுடைய எதிரிகளுடைய தன்மையை பொறுத்து நம்ம செயல்படுவோம். அன்பாக கேட்குறவங்களுக்கு நம்ம அன்பாக பேசி சரி பண்ணுவோம். சில நேரங்களில் எதிரிகள் தவறான பாதையில் போகும்போது நம்ம அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தி தான் அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அஸ்வாரூடா வாராகியை வணங்குறது மூலமாக எதிரிகளை பலம் இழக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அம்பாளினுடைய அனுகிரகமாக நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்திருக்கக்கூடிய பூஜை காணொலியை நம்ம போய் பார்க்கலாம். அப்படியே தீபாராதனையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான தீம் சாரி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீராங்கனை குதிரை மேலே ஏறி பவனி வரக்கூடிய அழகான தீம் சாரி தான் நான் கட்டிகிட்ருக்கேன். அழகாக அவங்க ஒரு போருக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ குதிரை மேலே ஏறி வர்றவங்க ஜான்சி ராணியாக தான் இருக்கணும்னு இல்லை. நம்ம தமிழகத்தில் வீர தமிழச்சி வேலுநாச்சியாராக நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். எப்போ பாரு நம்ம உடனே வட இந்தியர்களை தான் உதாரணம் சொல்கிறோம். வேலுநாச்சியாரை, குயிலியை இப்படிலாம் நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த தீம் சாரி ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் இதுதான் எனக்கு இந்த தீமுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சாரியை நான் கட்டியிருக்கேன். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான நைவேத்தியம் ஆப்பிள், நிறைய மாம்பழங்கள் வச்சு சக்கரவள்ளி கிழங்கும் வச்சுருக்கேன். அடுத்தது பிள்ளையாருக்கு அழகாக சம்பங்கி மாலை தொடுத்து அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே அழகாக பூ வட்டத்துக்குள்ளே அடங்கிட்ட மாதிரி, எப்படி ஸ்ரீசக்கர நாயகி லலிதாம்பிகை ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே அடங்கியிருக்காங்களோ, காமாட்சி அடக்கமாக இருக்காங்களோ, அந்த மாதிரி பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சு வச்சுருக்கேன். சம்பங்கி மாலையை சுற்றி அழகாக தொடுத்து போட்டிருக்கேன். வெள்ளை சாமந்தி மலர்களுக்கு மத்தியில் பாத தரிசனம் பார்க்குறீங்க. வராகி அம்பாளுடைய பாத தரிசனம் பார்க்குறீங்க. அஸ்வாரூடா தேவிக்கு தான் இன்றைக்கி, அஸ்வாரூடா வாராகிக்கு இன்றைக்கி சிறப்பு பூஜை அலங்காரம். அழகாக சம்பங்கி மாலை நெருக்க கட்டி அருமையாக போட்டிருக்கேன். வராகி அம்பாளுடைய விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. சூப்பராக ஜோதி சுரூபமாக அவங்க தெரிகிறத பார்க்க முடியுது. மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சுருக்கேன். வராகி அம்பாளுடைய சிரசு மட்டும் வச்சு அழகாக அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு சம்பங்கி மாலை கட்டி போட்டிருக்கேன். அவங்களுடைய இயற்கையான கலர்லேயே அவங்க இருக்காங்க. இங்கே அஸ்வாரூடா வாராகி அப்படிங்கிறதுனால குதிரை வாகனத்தில் அமர்ந்து வர்ற மாதிரி, பவனி வர்ற மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குதிரையை வச்சு இந்த வாகனம் மாதிரி ஒரு அலங்காரத்தை பண்ணியிருக்கேன். அந்த குதிரை வாகனத்தில் ஒரு மணை போட்டு அதில் அம்பாளை எழுந்தருளை பண்ணி அழகாக சம்பங்கி மாலை, கோழிக்கொண்டையும் சம்பங்கியும் இணைச்சி கட்டின ஒரு மாலை, தாமரைப்பூ மாலை, செவ்வரளி மாலை, அப்புறம் கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம், அப்படி எல்லா பூக்களும் சாத்தி அழகாக அவங்க பவனி வரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். படி விளக்குகள் 2 பக்கமும் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் அழகூட்டுறதுக்காகவும் ஒளிமயமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது ரொம்பவே அழகாக 2 பக்கமும் அவங்க பவனி வரும்போது நிறைய ஒளி வெள்ளத்தில் அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன்.
கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய வாராகி அம்பாளுடைய கருணை கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.